ஆத்ம வணக்கம். இறைவன் மனிதருக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் கொடுத்த அருமையான கொடை இந்த இயற்கை. ஆனால் அந்த இயற்கையை ஆதி மனிதன் பாதுகாத்தாங்க, தெய்வத்துக்கு நிகராக அதை வணங்கினாங்க. இயற்கையும் அவங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. இயற்கையோட இணைஞ்சு வாழ மனித சமுதாயம் பழகி இருந்துச்சு. இப்போ நாகரிகம் வளர 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 இயற்கையை பற்றின புரிதல் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. நீர்நிலைகளை மாசுபடுத்திடுறாங்க, இல்லை ஆக்கிரமிக்கிறாங்க. ஆறுகளில் தொழிற்சாலைகளில் ஏற்படக்கூடிய கழிவுகளை உள்ளே கலந்து நீரை மாசுபடுத்துகிறாங்க. காடுகளை அழிக்கிறாங்க சுயநலத்துக்காக, மலைகளை சுயநலத்துக்காக அழிக்கிறாங்க. காற்றையும் கூட மாசுபடுத்துகிறாங்க. இப்படி இயற்கையை பூராமே இந்த தனக்கு எதிர்ப்பாகவே மனித சமுதாயம் உருவாகிருச்சு. மற்ற ஜீவராசிகள்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வாழுதுங்க. அதுகளால் இயற்கைக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த மனித சமுதாயத்தினால தான் இயற்கைக்கு பெரிய பாதிப்பு. அதனால தான் இயற்கையோட தன்மையே இப்போ மாறி போய் இருக்குது. பருவத்தில் மழை பெய்கிறதில்லை. வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் வந்தாலும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. இயற்கை இங்கே முரண்பாடாயிருச்சு மனிதருக்கு. இது மனிதருக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்குமே இது பாதிப்பை கொடுக்குது. இந்த மனித சமுதாயம் தன்னுடைய சந்ததிகளுக்கும் பின்னாடி பாதிப்பை அவங்களே உருவாக்கி வச்சுட்டு போகிறோங்கிறது தெரியாமல் இந்த இயற்கைக்கு எதிர்ப்பாகவே நடந்துக்கிருக்காங்க. கொஞ்சம் மனித சமுதாயம் புரிஞ்சு இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தால் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். இந்த இயற்கை இறைவன் கொடுத்த வரம். ஆத்ம வணக்கம்.